இதுல உறவுகள்ல வந்து திருமணம் அப்படிங்கிற உறவு சடனா ஃபிக்ஸ் ஆகும். நீங்க வந்து மூன்றாவது செக்மெண்ட்டுக்கெல்லாம் முதல் செக்மெண்ட்லாம் ஆளே இல்லை, எனக்கு ஜாதகமே கிடைக்கலன்னவங்க மூன்றாவது செக்மெண்ட் பார்த்தா நிச்சயதார்த்தமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் குருவனுடைய அமைப்பு. குரு அந்த 2ஆம் இடத்துக்கு போறார். ஜூன் 2க்கு அப்புறம் வந்து குரு உச்சமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது டக் 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 டக்குன்னு வந்து உங்களுக்கு கல்யாண உறவுகள் வரும். காதல் சடனா கை கூடிடும். ஆமா, காதல் கூடிடும். குழந்தை வரம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே உண்டு. இதுல குழந்தைகள் வரம் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். இந்த பிறக்கும், அதாவது இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 6க்குண்டானவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? அதே போல 3க்குண்டானவனும் 7ஆம் இடத்துல இருக்க, 12க்குண்டானவனும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கணவன் வந்து பார்த்துக்கலையே, மனைவி வந்து நம்மளை சரியா இது பண்ணிக்கலையே, அதாவது அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து நிறைய சைக்கலாஜிக்கலான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதுலேருந்து வெளியில வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து ப்ரேயர்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிக்கணும். இந்த ஒரு சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அது 2வது செக்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லபடியா மாறிடும். கவலைப்பட வேண்டியதில்லை.